விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? 2026 முழுமையாக எப்படி இருக்கும்? இது வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை வந்து பார்க்கணும். பொதுவாக விருச்சிக ராசியிலிருந்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செஞ்சுட்டே இருக்காரு. இப்போ 4 எங்கிறது உங்களுக்கு என்ன? அஷ்டம சனி, அர்த்தராஷ்டமணி அப்படிங்கிறது இல்லையா? அந்த மாதிரி அஷ்டம சனி என்ன பலன் கொடுக்குமோ அந்த மாதிரி பலன் தான் 4 இருக்கும்போது செய்யும் விருச்சிக ராசி பற்றி. இப்போ விருச்சிக ராசியிலேருந்து வருகின்ற மார்ச் மாதம், இந்த மாதத்திலேயே சனி உங்களுக்கு 5 பாக்கியஸ்தானத்தில் போயிடுவார். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல அதிபதி ஒரு குரு. அந்த குரு இப்போ எங்க இருக்காருன்னா உங்களுக்கு அஷ்டம குருவா இருக்காரு. அஷ்டம குரு வக்ரம் பெற்றிருக்காரு. இப்போ வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து சனி பயிற்சியாகி 5ஆம் இடத்துல போயிடுவார். அதே மாதிரி உங்கள் 2ஆம் அதிபதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகி 9 பாக்கியஸ்தானத்தில் போயிடுவார். அப்போ என்ன ஆகும்? இந்த வந்து விருச்சிக ராசிகளுக்கு வந்து 9 குரு இருந்து மீண்டும் அவர் வந்து 9ஆம் பார்வையாகவே சனியை பார்ப்பார். அந்த நேரத்தில் வந்து சனியினால் உள்ள பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நீங்கி இந்த வருடத்தில் 9 பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுனால எதிர்பார்த்தபடி தனவரமாக இருக்கும். விருச்சிக ராசிகளுக்கு தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு நல்ல விதமாக இருந்து சனியும் நல்ல விதமாக இருக்கிறாருன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஒரு 10 ரூபாய் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அது 100 ரூபா போய் நிற்கும். அந்த அளவுக்கு லாபகரமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் போக வருங்காலத்தில் அதுலேருந்து உங்களுக்கு முன்னேற்றமாகவே இருக்கும். பொதுவாக ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் இந்த வருடத்தில். அப்புறம் வருடம் முழுதுமே உங்களுக்கு வந்து மிகவும் முன்னேற்றகரமான ஒரு வருடமாக விருச்சிக ராசியினருக்கு கண்டிப்பாக அமையும். பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள், புதுசாக நிலம் வாங்குறது, இல்லை பாதியில் நிற்கிற வீடுகள், தடைப்பட்ட வீடு, இதெல்லாம் கண்டிஷனாக நமக்கு நடக்கும். நல்ல விதமாக நடக்குமே, எந்த தடங்களும் வராது. உங்களுக்கு வந்து பண ரீதியாக பிரச்சனையும் வராது. பொதுமக்கள் அக்கம் பக்கம் யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாலும் பூமி சம்மந்தப்பட்டதில்ல அந்த பிரச்சனை நீங்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக செய்கின்ற ஒரு வருடமாக கண்டிப்பாக விருச்சிக ராசினருக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா 2 ராசியும் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்க போகுது. அதனால் விருச்சிக ராசினருக்கு அதிக பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மகர ராசினருக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு அனுகூல வருடமாக தான் இருக்கும். காரணம் எப்படின்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து முதல்ல என்னன்னா 7 சனி முடியப்படுது. கடந்த 7 வருஷ காலமாகவே பிரச்சனையாக இருந்த சனி உங்கள் ராசிநாதன் இப்பொழுது வந்து உங்கள் குடும்பஸ்தானத்திலிருந்து விலகி அந்த 3ஆம் தைரியஸ்தானத்தில் போகிறாரு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பொதுவாக மகர ராசினருக்கு அவர் பாதிப்பு கொடுக்கலனாலும் சில பேருக்கு சனி ஆகாதத்துக்கு இருந்தாலும் தான் நிறைய பாதிப்புகள் கட்டங்கள்லாம் கொடுத்துருப்பார். அதுலேருந்து மீறி இப்போ நீங்கள் வந்து இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பூரணமான பலன்கள் மகர ராசி கண்டிப்பாக அமையும். 2 உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று சனி 7 முடியுது. 2ஆவதாக உங்களுக்கு வந்து உங்கள் 7ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் பெறுகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 7ல் உச்சம் பெற போகிறார். மீண்டும் வந்து அந்த குரு வந்து 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து 9ஆம் பாவையை பார்ப்பார், உங்கள் ராசிநாதையும் பார்ப்பார். ஆகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் லாபகரமான வருடமாக இது அமையும். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் ஏற்கனவே என்னென்ன நீங்கள் கனவு கண்டீங்களோ, என்னென்ன நீங்கள் சாதனை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் கைவிடும். எல்லாமே சொல்லிடுறாங்களே, நம்மளுக்கு வந்து உட்கார்ந்துருந்தாலே நம்மளுக்கு பணம் கொட்டுமா, தானாக வந்துடுமா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. புது புது முயற்சிகள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தோல்வியில் வந்துகிட்டே இருந்துச்சு இல்லை, அதெல்லாம் நீங்கிடும். இனிமேல் நீங்கள் வந்து வீட்டில் உட்காரத விட ஏதாச்சும் ஒரு வேலைகள் புதிய முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கணும். வருகின்ற வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு உச்சத்தில் வர்றார், சனி வந்து 7 சனி முடிய போகிறது, சனி தைரியஸ்தானத்தில் போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது. குருவின் பார்வை, 3ஆம் இடத்துல குருவின் பார்வை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோக அமைப்பெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் எப்படின்னா
நம்ம சொல்றது பொதுவான பலன்கள் இருந்தாலும் சில பேருக்கு வந்து நல்ல இடத்துல இருப்பாரு குரு வந்து. அவங்களுக்கெல்லாம் அமோக பலன்களை கொடுப்பார். சனியும் பிறக்கும் போது நல்ல இடத்துல இருப்பாங்க, அதுவும் நல்ல பலன்களே கொடுக்கும். சில பேருக்கு ராஜயோகமே இந்த கொடுக்கும். நம்ம சொல்றதெல்லாம் எல்லாருக்குமே படிக்காது, மகராஜர்களுக்கு எல்லாருக்குமே நடக்காது. சில பேருக்கு வந்து பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து குரு நீச்சமா இருந்தாலும் அப்ப அந்த ஜாதகத்தை குரு வந்து நீச்சம் மழை இருந்தாலும் சில பேருக்கு வந்து பாதி பலன்கள் தான் கொடுக்கும். சில பேர் ஜாதகத்துக்கு வந்து குருவும் சனியும் நல்லாவே இருக்கும், பிறப்பு ஜாதகம் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு என்ன ஒரு அமோகமான வருடங்களாக இது அமையப்படுகிறது. மகர மாசத்தில் பொதுவாகவே இந்த முடிந்து கும்ப மாதத்தில் வந்து சூரியன் சஞ்சனம் பண்ணிகிட்டே இருக்கார். வருகின்ற காலங்களில் சூரியன் வந்து உங்களுக்கு வளர்ப்பு என்று சொல்லுவோமே, அதை நோக்கி வந்து உச்சத்தில் போயிட்டே இருப்பார். அது போக போக உங்களுக்கும் ஒரு வளர்ப்பறை என்று சொல்ல முடியா, அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே மகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு வசந்த காலமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 2026 ஒரு நல்ல தெய்வ கடாட்சமான அருள் பெற்று வாழ்விலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு வருடமாக இது இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு வளமான வாழ்வு வாழ நாங்கள் உங்களை மீண்டும் எதிர்பார்க்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.